இது வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணதுலேயே ஒர்த்தான 300னா கண்டிப்பாக இதை தான் சொல்வேன். இதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயமே இந்த ஊட்டியோட டாய் ட்ரெயின் தான். வெல்கம் டு ஊட்டி சீரீஸ். இது எபிசோட் 3. நாங்கள் மேட்டுப்பாளையம் ரீச் ஆக மார்னிங் 6:45 ஆயிடுச்சு. இந்த ட்ரெயினோட டைம் ரஃப்லி 7:10 மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. மெயின் விஷயமே இந்த டாய் ட்ரெயினோட டிக்கெட்டு தான். நாங்கள் 2 months பிஃபோர் ட்ரிப்பு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம். மேட்டுப்பாளையம்ல இருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆன உடனே ஒவ்வொரு ஸ்டேஷன்லையுமே ஒரு 5 minutes நிறுத்துவாங்க. அந்த பியூட்டிஃபுல்லான சினாரியோவில் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த என்டையர் ட்ரெயின் ஜேர்னிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்னா இந்த பிரிட்ஜு தான். அண்ட் அது கூடவே இந்த ரன்னிவேட் ஸ்டேஷனை பற்றி சொல்லணும். அதுவுமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டேஷனில் நிற்கிற டைமில் மீன்வைல் இன்ஜினுக்கெல்லாம் வாட்டர் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஒரே ஒரு ஸ்டேஷனில் தான் கேன்டீன் இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்டேஷனில் ஒரு பாட்டி வந்து மாங்காய் வித்துட்டு இருப்பாங்க. வழி ஃபுல்லாக அவ்வளோ டனல்ஸ், அவ்வளோ பிரிட்ஜஸ், குட்டி குட்டி வாட்டர் பாடிஸ் பார்க்கவே செம்மையா இருக்கும். குன்னூர்ல ட்ரெயின் ஒரு 20 minutes நிற்கும். அப்போ இன்ஜின் சேஞ்ச் பண்ணுவாங்க. குன்னூர் பிஃபோர் எல்லா பிளேசஸ்மே செம்ம க்ரீனரியா இருக்கும். ஆஃப்டர் குன்னூர் சில பிளேசஸ்லாம் பார்க்க ப்ரௌனா செம்மையா இருக்கும். இந்த என்டையர் டாய் ட்ரெயின்லேயே எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேஸ் இந்த லவ்டேல் ஸ்டேஷன் தான். இந்த டாய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்றேன். அண்ட் இன்னும் டீட்டெயிலான விஷயம்லாம் தெரிஞ்சுக்க டாய் ட்ரெயின்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா ஊட்டி ரீச் ஆயிட்டோம். இந்த ஜென்டலான ப்ரீஸ்ல குட்டி குட்டி மிஸ்டோட ஊட்டி பார்க்கவே சூப்பரா இருக்கு. நாளைக்கு சந்திப்போமா? பாய்.